10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to continue the exercise number 8.2. Question number 17. 17 என்ன சொல்றாங்க பாருங்க. Show that the points a of 1, 1, 1, b of 1, 2, 3 and c 2, minus 1, 1 are the vertices of an isosceles triangle. இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, a, b and c. இந்த 3 பாயிண்ட்ஸும் என்னென்னு காட்டணுமாமா? vertices of an isosceles triangle. ரைட், நம்ம ட்ரையாங்கிள் டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்தோமா இல்லையா? அதில் ஒரு ஒன் ஆஃப் த டைப் பாருங்கள், ஐசோசெலஸ். ஐசோசெலஸ்னு என்ன அர்த்தம்னா, எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இங்கே நம்ம சைட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம சைட்ஸை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவல் நம்ம காட்டிட்டோம்னா த கிவன் 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள்ஸ் as well as அண்ட் எனி டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது அது என்னவா மாறிடுது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம காட்ட போகிறோம். ரைட்டா? பிஃபோர் தட் இங்கே பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். let a b c be 3 points, those points are the vertices of a triangle நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அது வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பொசிஷன் வெக்டராக தான் எடுத்துக்கணும். ரைட்டா? when points are given we have to take in terms of vector by using position vector. அப்போ ஏங்கிற பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் OA வெக்டார்னு சொல்கிறோம், பிங்கிற பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் OBன்னு சொல்கிறோம், சிங்கிற பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் OC வெக்டார்னு சொல்கிறோம். OA vector, OB vector, OC vector are the position vectors of the points A, B and C. ரைட்டா? இப்போது வெக்டார் யூஸ் பண்ணும்போது இங்கே பாயிண்ட்ஸாக இருக்குது. அப்போ அது பொசிஷன் வெக்டராக மாற்றும் போது என்ன பண்ணுறோன்னா, இது எக்ஸ் ஒய் இசட் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸனுடைய கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார்னு பார்த்தோம்னா ஐ வெக்டார்னு சொல்லுவோம், ஆர் ஐ கேப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒய்னா ஜே யூஸ் பண்ணிக்கணும், இசட்னா கேங்கிற யூனிட் வெக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்? இப்போ இங்கே இந்த OA வெக்டார் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்டு ஏங்கிற பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டார் OA வெக்டர் எப்படி எழுதலாம்னா 1 வரதுனால ஐ கேப் ப்ளஸ் இங்கே ஜேல வரதுனால ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் இசட்லேயே கே இருக்கனால 1 இருக்கனால கே கேப். இப்போ OA வெக்டர் எப்படிலாம் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு அழைக்கணும். நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டர் பாருங்கள், OB வெக்டார் ஈக்குவல் டு 1 இருக்கனால ஐ கேப் ப்ளஸ் 2 இருக்கனால 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். இது பிங்கிற பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டார். ரைட்? அடுத்து சிங்கிற பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டர் பாருங்கள், 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை போட்டு கூட ஐ ஜே கே சேர்த்திங்க. எக்ஸாக இருந்தால் ஐ, ஒய்யாக இருந்தால் ஜே, இசட்டாக இருந்தால் கே கேப் அப்படின்னு நம்ம சேர்த்திக்கிறோம். ரைட்டா? ஓகே. நவ் வி காட் OA வெக்டார், OB வெக்டார் அண்டு OC வெக்டார். இது 3 இருக்கா? ரைட். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது A, B அண்டு C இந்த 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது ABC தான் நமக்கு என்னவா இருக்க போகுது? இது வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்க போகுது. அப்போ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவா இருக்குன்னா AB, BC, CA, AB, BC, CAன்னு இருக்கும். அப்போ நமக்கு கொடுத்த டேட்டாவில் என்ன கிடச்சிருக்கு? OA வெக்டார் இருக்குது, OB வெக்டார் இருக்குது, OC வெக்டார் இருக்குது. எதெல்லாம் இல்லை? AB இல்லை, BC இல்லை, CA இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ AB கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? AB வெக்டார் கண்டுபிடிக்கணும். AB வெக்டார் எப்படி சார் எழுதுறது? AB வெக்டார் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? AB வெக்டார், எனி வெக்டர் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் பொசிஷன் வெக்டார். எப்படி எழுதலாம்? AB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதலாம். தட் இஸ் ஹெட் வெக்டார் மைனஸ் டெயில் வெக்டார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரைட்டா? அப்போ AB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். வாட் இஸ் OB வெக்டார் ஹியர்? ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கேப் அப்படி எழுதியாச்சு. மைனஸ் OA வெக்டார், அப்போ OA வெக்டார் என்ன இருக்குது? ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இருக்குது. மைனஸ் போடும்போது எல்லாத்துக்குமே சைன் மாறிக்கும். அப்போ மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே ஒரு ப்ளஸ் ஐ கேப், இங்கே மைனஸ் ஐ கேப். ஸோ அதை விட்டுலாம். ஸோ மீதி என்ன இருக்குது? 2 இங்கே 2 ஜே கேப், இங்கே மைனஸ் ஜே கேப். ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1 இருக்கும். அப்போ ஜே கேப் ப்ளஸ் இங்கே ஒரு 3 கே கேப் மைனஸ் கே கேப். ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2, அப்போது ப்ளஸ் 2 கே கேப் இருக்கும். அப்போ நவ் வி காட் AB வெக்டார். AB வெக்டார் கிடச்சிருச்சு. என்னது? AB வெக்டார் ஈக்குவல் டு ஜே கேப் ப்ளஸ்
2k கேப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு வெக்டர் எப்படி, அதாவது வெக்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ரைட்டா. கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஐனா ஐயோட ஐ எவ்வளோ ஐ கேப் வந்தாலும் அதை ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜேவோட தான் செய்யணும், கேவோட தான் கே கேப்போட தான் நம்ம செய்யணும். அப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஜே கேப் ப்ளஸ் 2k கேப்னு ஆன்சர் வந்து நிற்கிது ரைட்டா. இப்போ நம்ம சைட்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கேலர் வேல்யூ. இப்போ நம்ம வெக்டர் ஃபார்மில் இருக்குது, இதை நம்ம ஸ்கேலராக மாற்றணும். ஸோ எப்போ வெக்டர் நம்ம ஸ்கேலராக மாற்ற முடியும் அப்படின்னா பை டேக்கிங் மாடுலஸ். ஸோ அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உனக்கு அது வெக்டாருங்கிறது ஸ்கேலராக மாறும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்கு ஒரு ரிசல்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட் ஸ்கொயர் இருக்குது பார்த்தியா, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ ஐ இருக்கா இல்லை, அப்போ ஐ கேப் இல்லாதனால அது கோஎஃபிஷியன்ட் 0 ப்ளஸ் இங்கே ஜே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 2, அப்போ 2 ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் போட்டாச்சா. அப்போ என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வந்து நிற்கிது. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு √5 வந்து நிற்கிது. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு √5. இது ஒன் ஆஃப் த ஆன்சர். அப்போ ஒன் ஆஃப் தி சைடு வேல்யூ ஆஃப் அ ட்ரையாங்கிள் ரைட்டா. இப்போ ஒரு சைடு கண்டுபிடிச்சாச்சு, ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். அடுத்து சிஏ கண்டுபிடிக்கணும் ரைட். பிசி வெக்டர் எப்படி எழுதுது பாருங்கள், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏபி வெக்டர் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் எழுதுன மாதிரி பிசி வெக்டரை இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதலாம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார், ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டர் என்ன 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அது எழுதிங்க மைனஸ் ஓபி வெக்டார். ஓபி வெக்டார் என்ன இருக்குது, ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் இருக்குது ரைட். அது எல்லாத்துக்குமே ஆப்போசிட் சைன் போடுங்க. அப்போ மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் வரும். ஸோ இது சிம்பிளை பண்ணலாமா பாருங்கள். கரஸ்பாண்டிங் ஐ இங்கே என்ன இருக்குது 2i கேப் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 2 1 போச்சுன்னா 1, அப்போ ஐ கேப் மைனஸ் ஜே கேப், இங்கே ஒரு மைனஸ் 2j கேப் இருக்குது, அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 3j கேப்னு வந்துடும் ரைட். அடுத்து இங்கே ஒரு கே கேப் இருக்குது, அங்கே ஒரு மைனஸ் 3k கேப் இருக்குது. அப்போ டோட்டல் என்ன இது மைனஸ் 2k கேப் வந்துடும். ஸோ அப்போ பிசி வெக்டர் நம்ம அப்டைன் பண்ணியாச்சு. என்னது பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 2k கேப் நமக்கு கிடச்சிருச்சு ரைட்டா. இப்போ திரும்ப இதுக்கு என்ன எடுக்கணும், சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ஒரு மாடலஸ் எடுத்திங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். ஸோ மாடலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்புக்கு -3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் -2 வந்து கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட்டாக இருக்குது. ஸோ -2 ஸ்கொயர் பண்ணால் +4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 9 + 4 which gives root of 14. அப்போ மாடலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஈக்குவல் எவ்வளோ நமக்கு கிடச்சிருச்சு √14 கிடச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் √5, மாடலஸ் ஆஃப் பிசி வெக்டர் √14 கிடச்சிருச்சு ரைட்டா. அப்போ ரெண்டு சைட்ஸோட ரிசல்ட் தெரிஞ்சிட்டோம். இப்போ தேர்ட் சைடு என்ன இருக்கும் சிஏ வெக்டார். அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ ஓஏ வெக்டர் என்ன ஆல்ரெடி ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அது அப்படியே எழுதியாச்சு. அடுத்து ஓசி வெக்டார் என்ன 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இருக்குது. பட் மைனஸ் போகிறனால எல்லாத்துக்கும் ஆப்போசிட் சைன் போட்டுருங்க. அப்போ -2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் வரும். இதை சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு -2i, அப்போ ரிசல்ட்டு -i கேப். அடுத்து இங்கே ஒரு ஜே, இங்கே ஒரு ப்ளஸ் ஜே, அப்போ 2j கேப். இங்கே ஒரு ப்ளஸ் கே கேப் மைனஸ் கே கேப், அது ரெண்டு எலிமினேட் ஆயிரும். ஸோ அங்கே தெர் இஸ் நோ கே கேப். அப்போ ரிமைனிங் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு -i கேப் ப்ளஸ் 2j கேப்னு வந்து நிற்கிது ரைட்டா. இதுக்கு நம்ம சைட்ஸ் ரிசல்ட் வேணால் மாடலஸ் எடுக்கணுமா. அப்போ மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன -1. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் +1. அடுத்தது ஜே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணுங்கள் 4 ப்ளஸ் கே கேப்னுடைய ஸ்கொயர், கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன எது இல்லை 0, அப்போ 0 ரைட்டா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 + 0 வருது which is equal to √5. ஸோ மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு √5 வந்துருச்சு. ஸோ now we got 3 sides of the triangle நோடைய ரிசல்ட் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் சைடு என்ன மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு என்ன √5, மாடலஸ் ஆஃப் பிசி வெக்டர் என்ன √14, மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் என்ன √5 வருது. ஸோ now look at that மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் அண்ட் மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் ரெண்டுனுடைய சைடு வேல்யூ எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்கா, √5 ஈக்குவலாக இருக்கா. ஸோ எனி 2 sides ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் தென் த ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் ஐசோசெலஸ் நம்ம சொன்னோமா இல்லையா. அப்போது ஏபி மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு √5 வந்ததுனால the given 3 points forms a isosceles triangle since any 2 sides of a triangle are ஈக்குவலாக இருக்கிறதுனால. இங்கே எனி 2 sides போது இங்கே என்ன ஏபிங்கிற சைடும் சிஏங்கிற சைடும் √5 ஈக்குவலாக இருக்கிறதுனால these 3 points A, B and C are என்னது vertices of an isosceles triangle சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட்டா. ஸோ இந்த சம்மன் என்ன பண்ணோன்னா பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட்ஸில் கொடுத்ததை பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிறோம். பொசிஷன் வெக்டர்லேருந்து சைட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. சைட்ஸ் எப்படி கண்டுபிடிங்க ஏபி வெக்டர், பிசி வெக்டர், சிஏ வெக்டர் கண்டுபிடிச்சு அந்த மூணுக்குமே மாடலஸ் எடுத்திங்கன்னா 3 நமக்கு ஸ்கேலர் வேல்யூ கிடைக்கும். அந்த 3 ஸ்கேலர் வேல்யூவில் ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லிடலாம் ஐசோசெலஸ்ன்னு சொல்லலாம் ரைட்டா. ஓகே, இந்த கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 8.2ல் கொஸ்டின் நம்பர்
7 பாருங்கள். ஷோ தட் த வெக்டார்ஸ் 2i cap minus j cap plus k cap, இது ஒரு ஒன் ஆஃப் த வெக்டார். அடுத்தது 3i cap minus 4j cap minus 4k cap. அடுத்தது I cap minus 3j cap minus 5k cap ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட், போன சம்மில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு வந்து பாயிண்ட்ஸ்னு கொடுத்தாங்க. அதனால் நம்ம கொஸ்டின் எப்படி எடுத்தோம், பொசிஷன் வெக்டரில் எடுத்தோம். பட் இங்கே அவன் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, வெக்டார்ஸ்னு கொடுத்தனால we are going to take a vector, b vector, c vector, small a vector, small b vector, small c vectorனு எடுத்துக்கலாம். வெக்டார்னு கொடுத்தா a b cன்னு எடுத்துங்க. பாயிண்ட்ஸில் கொடுத்தா நம்ம பொசிஷன் வெக்டரை மாற்றி பொசிஷன் வெக்டரை ஏபி வெக்டார், பிசி வெக்டார், சிஏ வெக்டர்னு கண்டுபிடிச்சி சம் போகணும். ரைட்டா, இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா, இப்போ பாருங்கள், given a வெக்டார் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏ வெக்டர்னு வச்சுங்க, 2i cap minus j cap plus k cap. அடுத்து b வெக்டரை 3i cap minus 4j cap minus 4 capனு எடுத்துங்க. லாஸ்ட்டாக சி வெக்டரை 3i லாஸ்ட்டு சி வெக்டர் எப்படி எடுக்கலாம், i cap minus 3j cap minus 5k capனு எடுத்துக்கிறோம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து லாஸ்ட்டில் அவனே என்ன பண்ணுறாங்க, வெர்டிஸ் ஆஃப் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்னு சொன்னதுனால நம்ம அப்படியே ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு. இப்போது 3 வெக்டர்ஸ் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு செக் அந்த 3 வெக்டாரும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆஃப் 3 வெக்டர்ஸ் கிவ்ஸ் 0 வெக்டர். அதாவது 3 வெக்டர் ஆட் பண்ணி 0 வெக்டர்னு கிடச்சினாலும் அந்த 3 வெக்டர்ஸ் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் சொல்கிறான். ஆர் அதர்வைஸ் சம் ஆஃப் 2 வெக்டர்ஸ் கிவ்ஸ் த தேர்ட் சைட் ஆஃப் த வெக்டார் அப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் 3 என்ன பண்ணி பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு சம் பண்ணி பார்த்து 0 வெக்டர் வந்தாலும் இது என்னது, இந்த 3 வெக்டார்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். ஆர் அதர்வைஸ் ஏதாவது எனி 2 வெக்டரை சம் பண்ணி தேர்ட் வெக்டருக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த 3 வெக்டர்ஸ் ஃபார்மை ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா, ரைட். இப்போ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டர்னு எடுத்துட்டோமா. இப்போ ஏதாவது இப்போ 3 வெக்டர் ஆட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 5 இருக்குது, இங்கே இருக்குது என்ன இருக்குது, இங்கே நமக்கு என்ன வருது 6, அதாவது 2 + 3 + 1 அப்போ 6i கேப் வருது. அப்போ கண்டிப்பாக 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ 3 வெக்டர் சம் பண்ணுறது வேண்டாம். அதனால் வந்து ஏதாவது 2 வெக்டர் ஆட் பண்ணால் தேர்ட் வெக்டர் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏ வெக்டரையும் சி வெக்டரையும் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிவ்ஸ், ஏ வெக்டார் என்ன 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அடுத்து சி வெக்டர் என்ன i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப். ரைட்டா, அப்போ பாருங்கள் 2 ஆட் பண்ணலாமா. அப்போ 2i கேப் கூட ஒரு i கேப் ஆட் பண்ணால் 3i கேப். அடுத்தது மைனஸ் ஜே கேப் மைனஸ் 3j கேப் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4j கேப். அடுத்தது கே கேப் மைனஸ் 5k கேப் ஆட் பண்ணும்போது மைனஸ் 4k கேப் வருது. ரைட், இந்த 3i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 4k கேப் எதோட ரிசல்ட்டாக இருக்குது, பி வெக்டாரோட ரிசல்ட்டாக இருக்குது. ரைட்டா, பாருங்கள் நம்ம ஏ வெக்டாரையும் சி வெக்டரையும் ஆட் பண்ணி தேர்ட் வெக்டர் நமக்கு கிடச்சிச்சு, அனதர் வெக்டர் கிடச்சிருச்சா. அப்போ சம் ஆஃப் 2 வெக்டர்ஸ் கிவ்ஸ் தி ரிமைனிங் வெக்டர் கிடச்சிது. அப்படின்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஃபார்ம்ஸை ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிடலாம். அப்போது இந்த 3 வெக்டர் எதை ஃபார்ம் பண்ணுது, ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் என்ன, ட்ரையாங்கிள் மட்டும் ஃபார்ம் பண்ண பார்த்தாது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு காட்டணும். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து நம்ம 19 காட்ட போகிறோம். ஆர் அதர்வைஸ் பர்பெண்டிகுலர்னு சொல்லணும். ரைட்டா, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஏ வெக்டர் தெரியும், பி வெக்டர் தெரியும், சி வெக்டர் தெரியும். ரைட்டா, இப்போ லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டர், பிசி வெக்டர், சிஏ வெக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பண்ணோம், மாடுலஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இங்கே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி நம்ம சிம்பிளை பண்ணோம். ரைட்டா, இப்போ ஏ வெக்டர் என்ன 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அதுக்கு மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் எடுத்தால் அந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதா அதுக்கு ஒன்று மாடுலஸ். அப்போ ஐ கேப்னோட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர் 4. அடுத்து ஜே கேப்னா -1 ஸ்கொயர் பண்ணால் +1. கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, அப்போது 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 + 1 + 1 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு √6ன்னு வந்துருச்சு. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட ரிசல்ட் √6. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் பாருங்கள், ரூட் ஆஃப் என்ன சொல்லலாம், ஐ கேப்னா 3, அப்போ 3 ஸ்கொயரு 9. அடுத்தது -4 ஸ்கொயரு 16, மறுபடியும் -4 ஸ்கொயர் 16. அப்போது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 + 16 + 16 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு √41. அப்போது பி வெக்டருடைய மாடுலஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு √41. அடுத்து என்ன, சி வெக்டருடைய மாடுலஸ். சி வெக்டருடைய மாடுலஸ் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப் என்ன 1, அப்போ 1 ஸ்கொயர் 1. ஜே கேப் என்ன -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. அடுத்தது கே கேப் பார்த்தீங்கன்னா -5 ஸ்கொயர்னா +25. ஸோ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + 9 + 25 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 35 வந்து நிற்குது. ரைட்டா, இப்போ பாருங்கள் 3 சைட்ஸோட ரிசல்ட்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து எனி 2 சைட்ஸாக இருந்தால் ஐசோலேஷன் சொல்லலாம். இப்போ 3மே வேறு வேல்யூ வந்துருக்கு. பட் கொஸ்டின் என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம புத்தக ரிசல்ட் ஒன்று இருக்குது. ரைட்டா, sum of the squares of அதாவது in a right angle triangle the sides containing sum of the squares of any 2 sides of triangle which is equal to square of the
ஹைபாட்னியூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக those 3 vectors or 3 points forms a rectangle triangle நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. அப்போ நம்ம ஏதாவது ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது தேர்ட் சைடுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா these 3 vectors forms நம்ம என்னென்னு சொல்லிடலாம் rectangle triangle அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ரைட்டா. இப்போ ஏதாவது ரெண்டு சைடு நம்ம ஏற்கனவே சொல்லி a + c தானே போட்டிருக்கோம். ஸோ அப்படியே ரெண்டே ஆட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் என்ன √6, மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் என்ன √41, மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் என்ன √35. இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது √41 தான் இருக்குது இந்த √6 √35 கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்ம √6ஐயும் √35 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணி என்ன ஆகும் மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு √6 என்ன ஆயிரும் 6 ஆயிரும். மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் ஸ்கொயர் பண்ணால் √35 ஆயிரும். அப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 + 35 வந்து நிற்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 41. இந்த 41 எதுக்கு ரிசல்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் என்ன √41. அப்போ மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போது சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ வெக்டர்ஸ் எது மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் ஸ்கொயர் கிவ்ஸ் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஸ்கொயர் கொடுக்கறதுனால given வெக்டர்ஸ் ஃபார்ம்ஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிடுறோம். பை பித்தாகரஸ் கான்செப்ட் பிரகாரம் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது தேர்ட் சைடினுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வரதுனால given வெக்டர்ஸ் ஃபார்ம் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காட்டியாச்சு ரைட்டா. ஸோ இந்த சம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு 3 வெக்டாரும் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதா இல்லைன்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் மாடுலஸ் எடுத்தோம். மாடுலஸ் எடுத்து ஏதாவது ரெண்டு வெக்டர்னுடைய மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். தேர்ட் வெக்டர்னுடைய மாடுலஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்ததுனால these 3 given vectors forms a right angle triangle சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா ரைட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.9. Prove that the points whose position vectors 2i cap plus 4j cap plus 3k cap, 4i cap plus j cap plus 9 cap and 10i cap minus j cap plus 6k cap form a right angle triangle. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட் சமுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. வெக்டார்னு கொடுத்தா டேரெக்டாக a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் ஸ்மால் லெட்டர் எடுத்துங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்தாலோ பொசிஷன் வெக்டர் கொடுத்தாலோ oa வெக்டார் ob வெக்டார் oc வெக்டார்ங்கிற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி அது பொசிஷன் வெக்டர் oa ob oc வெக்டார் நம்ம எடுத்துக்கணும் ரைட்டுங்க. பொசிஷன் வெக்டர் அவங்களே சொன்னதுனால we are going to treat it as ஃபஸ்ட் வெக்டர்னுடைய பாயிண்ட் a, செகண்டுக்கு b பாயிண்ட், தேர்டுங்கிறது c பாயிண்ட்டை வச்சு அதனுடைய பொசிஷன் வெக்டர் நம்ம எடுக்க போகிறோம் ரைட்டா. சொல்யூஷன் பாருங்கள் ரைட்டா. let a b c be the given points and o be the point of origin or point of reference or point of origin கூட நம்ம சொல்லலாம் ரைட்டா. இப்போ பாருங்கள் இப்போ பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டர் நம்ம எழுதுவோம். பொசிஷன் வெக்டர்னா o போட்டு எழுதுமா. அப்போ oa வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 4j cap plus 3k cap ரைட்டா. அதே மாதிரி ob வெக்டார் ஈக்குவல் டு 4i cap plus j cap plus 9k cap and oc வெக்டார் ஈக்குவல் டு 10i cap minus j cap plus 6k capனு போட்டாச்சு ரைட்டா. அப்போ கொடுத்த கொஸ்டின்லேருந்து நம்ம oa வெக்டார் ob வெக்டார் oc வெக்டார் பொசிஷன் வெக்டார் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் பொசிஷன் வெக்டார்லேருந்து நம்ம சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும் ab bc cன்னு சொன்னோமா. அப்போ முதல்ல ab வெக்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்து bc வெக்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்தது ca வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 வெக்டர் கண்டுபிடிச்சி மூணுக்கு என்ன எடுக்கணும் மாடுலஸ் எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும் ரைட். ஃபஸ்ட் ab வெக்டர் பார்க்கலாமா. ab வெக்டர் எப்படி எழுதலாம் ob வெக்டார் மைனஸ் oa வெக்டார் ஆல்ரெடி நம்ம சொன்னோமா இல்லையா. ob வெக்டர் என்ன 4i cap plus j cap plus 9k cap மைனஸ் oa வெக்டர் என்ன 2i cap மைனஸ் ப்ளஸ் 4j cap plus 3k cap இருக்குது. இப்போ மைனஸ் போனால எல்லாத்துக்குமே ஆப்போசிட் சைன் போட்டுங்க. இப்போ மைனஸ் 2i cap மைனஸ் 4j cap மைனஸ் 3k cap இது சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது 2i cap மைனஸ் 3j cap ப்ளஸ் 6k cap நமக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏதாவது ab வெக்டார் ரைட்டா. இப்போ ab வெக்டர் நம்ம எதுக்கு பண்ணணும் இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தால் தான் என்னுடைய சைடு வேல்யூ கிடைக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ab வெக்டர்னாலும் abனாலும் ஒன்று தானே ரைட். அப்போ ஒரு வெக்டாருக்கு மாடுலஸ் எடுக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் i cap k cap j cap அதாவது i cap j cap k capனுடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கிறது தான் அப்படி அதனுடைய மாடுலஸ் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட். அப்போ மாடுலஸ் ஆஃப் ab வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போ பாருங்கள் மேலே i capனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 2 அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் j capனுடைய கோஎஃபிஷியன்ட் -3 ஸ்கொயர் ப்ளஸ் k capனுடைய கோஎஃபிஷியன்ட் 6 ஸ்கொயர். இது சிம்பிளை பண்ணுங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 + 9 + 36 வருது. இது ஆட் பண்ண என்ன வருது ரூட் ஆஃப் 49 வருது. ஸோ ரூட் 49ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால ஆன்சர் என்ன 7 போட்டாச்சு. அப்போ ஏபினுடைய ரிசல்ட்டு 7. அப்போ ஏபினாலும் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னாலும் ஆன்சர் என்ன 7 நம்ம சொல்லியாச்சு. இப்போ ஏபி கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பிசி வெக்டார். அப்போ பிசி வெக்டார் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். அப்போ ஓசி வெக்டார் என்ன 10i cap minus j cap plus 6k cap ரைட்டா. அடுத்து ஓபி வெக்டாருக்கு ஆப்போசிட் சைன் போட்டோம்னா என்ன வரும் -4i cap minus j cap minus 9k cap ரைட். இப்போ பாருங்கள் 10ல் 4 போச்சுன்னா 6i cap minus j னா -2j cap இங்கே 6k cap அங்கே ஒரு -9k cap ஆட் பண்ணிங்கன்னா -3k capனு வந்துருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பிசி வெக்டார். பிசி வெக்டார்லேருந்து அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் கண்டுபிடிக்கணுமா. ஸோ மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர்னாலும்
பிசினால ஒரே அர்த்தமா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணோம் அதனுடைய கரஸ்பாண்டிங் காம்பனோட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும்னு சொன்னோமா இல்லையா இப்போ பாருங்கள் ஐ வெக்டருடைய ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 6 அதை ஸ்கொயர் பண்ணால் 6 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்புக்கு -2 வரனால -2 ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்னுடைய கோஎஃபிஷியன்ட் -3 அப்போ -3 ஸ்கொயர் இது ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா என்ன வருது ரூட் ஆஃப் 36 + 4 + 9 வருது தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 வருது விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 7 ஸோ பிசியினுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு 7 வந்திருக்கு ஏற்கனவே ஏபி 7 பிசியினுடைய ரிசல்ட்டும் 7 வந்து நிற்கிது ரைட் இருந்தாலும் முன்னொரு சைடு இருக்கா இல்லையா என்ன சைடு சிஏ வெக்டார் இருக்குது அப்போ சிஏ வெக்டர் கண்டுபிடிங்க ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டர் எழுதலாமா அப்போ ஓஏ வெக்டர் என்ன அப்படி எழுதிங்க 2i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 3k கேப்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஓசி வெக்டர் என்ன அப்போ ஓசி வெக்டருக்கு ஆப்போசிட் சைன் போட்டுங்க மைனஸ் 10i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 6k கேப்னு போட்டுக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப்னு வரும் ரைட்டாக சிம்பிளை பண்ண தெரியும் இல்லையா ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்க ஜேவையும் ஆட் பண்ணிங்க கேவையும் நம்ம என்ன பண்ண கோஎஃபிஷியன்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச என்ன சிஏ வெக்டார் இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் சிஏ கண்டுபிடிக்கணும் தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும் ஸோ சிஏனாலும் மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர்னாலும் ஒன்று தான் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன -8 அப்போ -8 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்னோட கோஎஃபிஷியன்ட் 5 அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்னோட கோஎஃபிஷியன்ட் -3 அப்போ -3 ஸ்கொயர் ரைட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் எவ்வளோ 64 5 ஸ்கொயர் 25 3 ஸ்கொயர் 9 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 98 வந்து நிற்கிது ரைட்டா இப்போது ஏபி பார்த்தோம்னா 7 வந்துச்சு பிசி 7 சிஏ மட்டும் எவ்வளோ வந்திருக்கு 98 வந்து நிற்கிது ரைட் இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் இந்த கொஸ்டினில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணணும் ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா பித்தாகரஸ் பிரகாரம் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 சைட்ஸ் கிவ்ஸ் தி ஸ்கொயர் ஆஃப் தி தேர்ட் சைடு கொடுத்துன்னா கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள் என்னவா இருக்க போகுது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகுது இப்போ இதில் லார்ஜஸ்ட் சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுக்குறது எது ரூட் 98 சிஏ மட்டும்தான் ஸோ அதுதான் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்போ எதை ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏபியும் பிசியும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பார்க்கலாமா இப்போ ஏபிக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 7 கண்டுபிடிச்சோம் அப்போ ஏபி ஸ்கொயர்னா 49 அடுத்து பிசி என்ன கண்டுபிடிச்சோம் 7 அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 சிஏ ஸ்கொயர் என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சி சிஏ வந்து ரூட் 98 கண்டுபிடிச்சோம் அப்போ சிஏ ஸ்கொயர்னா 98 வந்து நிற்கும் ரைட்டா இப்போ நம்ம எதை ரெண்டு ஆட் பண்ணி பார்க்கலாம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் 49 + 49 வருமா தட் இஸ் ஈக்குவல் 98 வரும் 98 எதுக்கு ஈக்குவல் சிஏ ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் கிவ்ஸ் சிஏ ஸ்கொயர் வரதுனால அண்ட் ஆல்சோ இது ரெண்டுலையுமே காமன் என்ன இருக்குது ஏபி ஸ்கொயர்லையும் பிசி ஸ்கொயர்லையும் பீன்னு காமனாக இருக்கலாம் கண்டிப்பாக பிங்கிற ஆங்கிள் தான் 90 இருந்திருக்கும் அண்ட் ஆல்சோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரியாக வரதுனால த கிவன் 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன ஏ பி சி ஆர் த பாயிண்ட்ஸ் ஆஃப் தி வெர்டிஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ரைட்டா அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா கொடுத்து பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க அந்த பொசிஷன் வெக்டரை நார்மல் வெக்டர் ஏபி வெக்டர் பிசி வெக்டர் சிஏ வெக்டர்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மாடுலஸ் எடுத்து அதை என்ன பண்ணுறோம் பித்தாகரஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது தேர்ட் சைடுடைய ஸ்கொயர் ஈக்குவலாக வந்ததுனால கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்மை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் நமக்கு போகலாமா ரைட் எக்ஸாம்பிள் 8.7 ரைட் ஓகே ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டர்ஸ் ஆர் 2i cap plus 3j cap minus 5k cap comma 3i cap plus j cap minus 2k cap and 6i cap minus 5j cap plus 7k cap are collinear ப்ரூவ் பண்ணும் ரைட் கொஸ்டினில் பாருங்கள் ஸோ தட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வெக்டார் எடுக்கக்கூடாது பொசிஷன் வெக்டர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்களே கொஸ்டின்லேயே ஹூஸ் பொசிஷன் வெக்டர்னு கொடுத்ததுனால நம்ம ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஓசி வெக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ரைட்டா ரைட் சொல்யூஷன் பாருங்கள் லெட் ஓ பி தி ஆரிஜின் ஜென்ரலாக நம்ம சொல்கிறது தான் ஓங்கிறது பொசிஷன் வெக்டர் எடுக்கும்போது ஓ ஆரிஜின் எடுத்துக்க போகிறோம் அடுத்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்டு தேர்ட் பாயிண்ட் நம்ம ஏபிசின்னு கூட நேம் வச்சுக்கலாம் ஸோ அதனுடைய பொசிஷன் வெக்டர் கரஸ்பாண்டிங் பொசிஷன் வெக்டர் எப்படி சொல்லலாம் லெட் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் அண்ட் ஓசி வெக்டார் பி தி வெக்டர்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் எதோடது ஏ பி அண்டு சி அதுக்கு என்ன வச்சுருக்கோம் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் அண்ட் ஓசி வெக்டார் பி தி வெக்டார்ஸ் எதோடது 2i cap plus 3j cap minus 5k cap comma 3i cap plus j cap minus 2k cap and 6i cap minus 5j cap plus 7k cap நோட ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம் ரைட்டா இப்போ நம்ம கொடுத்துருக்க என்ன ஓஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க ஓபி வெக்டர் கொடுத்துருக்காங்க ஓசி வெக்டர் கொடுத்துருக்காங்க இது போன லாஸ்ட் சம் மாதிரி தான் ஸோ ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஓசி வெக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப ஏபி வெக்டார் பிசி வெக்டர் சிஏ வெக்டர்னு கண்டுபிடிக்கணும் பட் இங்கே கொஸ்டின் என்னென்னா கொலினியர்னு சொல்லியிருக்காங்க அப்போ கொலினியர் கண்டுபிடிக்கும் போது என்னென்னா கொலினியர் அதாவது 2 வெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரலாக இல்லையா நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து கொலினியர் கண்டுபிடிச்சலாம் ஜென்ரலாக 2 வெக்டர் எப்போ பேரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வெக்டார் which is equal to lambda times of some scalar multiple of another வெக்டராக வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி வெக்டார்னு எடுக்கிறோம் ஏபி வெக்டார்னுடைய ரிசல்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் மல்டிபிள் ஒரு லேம்டாவோ இதன் போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டராக இருக்கலாம் லேம்டா இன்ட்டு பிசி வெக்டர் இருக்கலாம் லேம்டா இன்ட்டு ஏசி வெக்டர் ஏதாவது ஒரு வெக்டராக வந்துச்சு அப்படின்னா தோஸ் 2 வெக்டர்ஸாக நமக்கு என்ன சொல்லலாம் பேரல் வெக்டர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதில் காமன் பாயிண்ட் எதுனா கொலினியர்னு சொல்ல போகிறோம் இதுதான் நமக்கு சம்மு ரைட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ஏபி வெக்டர் கண்டுபிடிப்போம் ஏபி வெக்டர் எப்படி எழுதலாம் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்
வாட் இஸ் OB வெக்டார் 3i cap plus jk cap plus j cap minus 2k cap. இப்போ OA வெக்டருக்கு மைனஸ் சைன் போட்டு எழுதுங்க minus 2i cap minus 3j cap plus 5k cap. இது சிம்பிளை பண்ணலாமா? அப்போ 3iல் 2i போச்சுன்னா நமக்கு i cap மைனஸ் இங்கே பாரு ஜேயில் போட்டிங்கன்னா மைனஸ் 2j cap ப்ளஸ் 3k cap வந்து நிற்கிது. இது எதோட ரிசல்ட்டு ஏபி வெக்டார். அப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு i cap மைனஸ் 2j cap ப்ளஸ் 3k capன்னு வந்து நிற்கிது. அடுத்து ஏசி வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏசி வெக்டர் எப்படி எழுதலாம்? ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டார். இங்கே ஓசி வெக்டர் என்ன அப்படி எழுதிங்க 6i cap மைனஸ் 5j cap ப்ளஸ் 7k cap. அடுத்து ஓஏ வெக்டருக்கு ஆப்போசிட் சைன் போட்டு எழுதிங்க மைனஸ் 2i cap மைனஸ் 3j cap ப்ளஸ் 5k cap. இது சிம்பிளை பண்ண என்ன வருது 4i cap மைனஸ் 8j cap ப்ளஸ் 12k capனு வந்து நிற்கிதா? ரைட். இப்போ எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது? 4 காமன் எடுத்துகிட்டோம்னா என்ன இருக்குல்ல 4i capல 4 வெளியே போய்ட்டு ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ i cap மட்டும் இருக்கும். மைனஸ் 8ல் 4 காமன் எடுத்தோம்னா 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2j cap ப்ளஸ் 12 எவ்வளோ இருக்கும் 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3k cap. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் i cap மைனஸ் 2j cap ப்ளஸ் 3k capனு வரும். ரைட்டா? இந்த ரிசல்ட் எதுக்கு ஈக்குவல்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சுமா அதுக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ ஏசி வெக்டர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னு வந்து நிற்கிதா? அப்போது sum of one of the vector which is equal to scalar. இந்த scalar என்ன 4 times of another vector வரதுனால இந்த 2 vectors எந்தெந்த 2 vectors AB vector and AC vector என்ன வெக்டார்னு சொல்லலாம்? parallel vectorனு சொல்லலாம். என்ன வெக்டர்னு சொல்லலாம்? parallel vectorனு சொல்லலாம். ரைட்டா? தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல். இப்போ ஏபி வெக்டார்லையும் ஏசி வெக்டர்லையும் பாருங்கள் எந்த பாயிண்ட் காமனாக இருக்குது? ஏங்கிற பாயிண்ட் காமனாக இருக்கா? ஸோ ஆல்சோ இது பேரல் மட்டும் கிடையாது. எனி 2 வெக்டார் பேரல்னு சொல்லி அதில் ஏதாவது காமன் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா தட் parallel vector becomes collinear vector மாறுன்னு டெஃபினிஷனில் படிச்சிருக்கோம். அப்போ இட் ஹேவ் த காமன் பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் காமனாக இருக்கிறதுனால த கிவன் 3 பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் சொல்லலாம்? collinear பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அப்போ பாருங்கள் ஏபி வெக்டார் ஏசி வெக்டரில் ஏங்கிற பாயிண்ட் காமனாக இருக்குது. அப்போ ஏற்கனவே ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் பேரல்னு சொல்லியாச்சு. காமன் பாயிண்ட் ஏன்னு இருக்கிறதுனால தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் collinear பாயிண்ட்ஸ் சொல்லிடலாம். அப்போது கொடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லுங்கன்னா பொசிஷன் வெக்டர் கொடுத்த அந்த 3 பாயிண்ட்ஸும் என்ன பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிடலாம்? collinear பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அப்போ collinear என்னன்னா தீஸ் 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் தி சேம் லைன் சொல்லியிருப்போம். அப்போ ஏபி வெக்டார் ஏசி வெக்டாரில் ஏபிசி கண்டிப்பாக 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் தான் லை ஆகிருக்கும். அப்படி இருந்ததுனால தான் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் collinear நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.